ஹலோ ஆல், வெல்கம் டு கிச்சன் ரூம். இன்றைக்கி நம்ம சூப்பராக ஒரு காளான் ஃப்ரை ரெசிபி பார்த்துடலாம். இதுக்கான இன்க்ரீடியன்ஸை நான் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேனில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா இதில் சின்ன சின்னதாக வெட்டின சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆனதும் இது கூட நம்ம ஒரு க்ரீன் சில்லியை ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நான் ஒரு பச்சை மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கினதும் இது கூட நான் ஒரு கட் பண்ண தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளியை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதோட ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் சீரகத்தூள், சோம்புத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம ஸ்பைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நல்லா வெந்த உடனே நம்ம இதில் சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது நம்ம நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்ச ஆயிஸ்டர் மஷ்ரூமை இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். இந்த காளான் பார்த்திங்கன்னா அதிரவாகவே தண்ணி விடும். ஸோ நம்ம எடுத்த உடனே இதில் தண்ணி ஆட் பண்ணிடக்கூடாது. நமக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போது இதில் நமக்கு தேவையான பெப்பரை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம காளான் ஃப்ரை இப்போ தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை ஒயிட் ரைஸோட, தோசையோடு இல்லை சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும்.